நீங்கள் முருகரை போய் பிடிங்க, முருகர் சரி பண்ணுவார். இயற்கையை நம்புங்க. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகர்கிட்ட சொல்லிடுங்க. முருகன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து கடும் விரதமோ இல்லை வந்து நீங்கள் கோடி கோடியாக முருகருக்கு வந்து செலவு பண்ணணும், லட்ச லட்சமாக அப்போ செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணலாம் கிடையாது. 2 சொட்டு கண்ணீர் தான். கண்ணீர் விட்டு அழுங்க, சரியாக போயிடுனேன். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தாங்க மேடம். இப்போ எப்படி இருக்காங்க அவங்க? இப்போ நான் தான் தற்கொலை எண்ணத்துலேருந்து மாறி வந்ததே பெரிய விஷயம் தானே மேடம். கண்டிப்பாக இதுதான் நான் இந்த முருக பக்தர்கிட்ட என்ன சொல்கிறேன் மேடம், இப்போ நீங்கள் ஒரு அவசரமாக ட்ரெயினில் ஏறுறீங்களே, லக்கேஜ் இதெல்லாம் தூக்கிட்டு ஏறுறீங்க. நீங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் அந்த லக்கேஜை நீங்கள் தூக்கணும் அவசியம் கிடையாது. ட்ரெயின் தான் தூக்கிட்டு போகுது. இந்த மாதிரி தான் முருகருங்க மேடம். நீங்கள் முருகரை பிடிச்சி நீங்கள் முருகனை தேடினா உங்களை எல்லாமே தேடி வந்துடுங்க மேடம். நீ தான் வேணும் முருகா, எனக்கு பணம், பொருள், புகழ், செல்வம், செல்வாக்கு, குழந்தை செல்வம், வீடு செல்வம், இது எல்லாம் வரும்போது வரட்டும். ஆனால் எனக்கு இப்போ நீ தான் வேணும் அப்படின்னா முருகர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னா இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துடும். இந்த கான்செப்ட் தாங்க மேடம் முருகர் வழிபாட்டில்.